கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கான பதில் தேவன் நம்மோடு நிற்கிறார். இந்த கேள்விக்கான சரியான பதிலா யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரியான பதிலாக கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? எதனால் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும்? இதுக்கான பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலாக நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஸ்பீக்கிங் டு ஒன் another with psalms, hymns and songs from the Spirit. எஃபேசியன்ஸ் 5:19. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துக்கலாமா? சென்னையில் இருக்கிற ஒரு சிறிய அலுவலகத்தில் எல்சான்ற ஒரு பெண் வேலை செய்து கொண்டிருந்தாலாம். தினமுமே அந்த வேலை ஸ்தலத்தில் அழுத்தமோ வேலை சுமையோ சண்டைகளோ எல்லாமே நிரம்பி இருந்ததா. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே கடுமையாக பேசுவாங்களாம். யாருமே உண்மையாக சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்களாம். ஆனால் எல்சா இவங்க எல்லாருக்குமே வேறுபட்டுவளாக இருந்தாலாம். ஒவ்வொரு காலையிலுமே வேலை தொடங்கும் போது அவள் மெதுவாக ஒரு கிறிஸ்துவ பாடலை ஹம்மிங் பண்ணுவாளாம். பெரிய சத்தமாக இல்லை, யாருக்கும் காட்டிக்கொள்ளணும்லாம் இல்லை, அவள் இதயத்துலேருந்து வருமா. சில சமயம் சங்கீதம், சில சமயம் ஸ்தோத்திர பாடல்கள் வருமா. முதல்ல யாருமே கவனிக்கலையா, ஆனால் மெதுவாக மாற்றம் தொடங்குச்சா. ஒரு நாள் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கிறப்போ மற்றவங்க எல்லாருமே புலம்பிக் கொண்டு இருந்தாங்களாம். ஆனால் எல்சா சிரித்தபடி மெதுவாக பாடினாலாம். தேவன் நம்மோடு இருக்கார், அவர் வழி செய்வார்னு சொல்லிட்டு. அவனுடைய நண்பன் ரவி ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்தானா. அந்த பாடலை கேட்ட உடனே அவனோட மனதில் ஒரு அமைதி வந்துதான். நீ எப்போதுமே ஏன் பாடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டானா. எல்சா சிரித்துட்டே சொன்னாலாம், நம்ம இதயத்துல தேவனுடைய பாடல்கள் நிரம்பினா நம்மளுடைய வார்த்தைகள் மென்மையாகவும் நம்மளுடைய மனம் லேசாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அந்த நாள்ல இருந்து ரவியும் மெதுவாக பாட தொடங்கினானா. அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்துலலாம் இவங்க புலம்புறத நிறுத்திட்டாங்களாம். அதுக்கு பதிலாக அவங்கள சிலர் பாடல்களை பகிர்ந்து கொண்டாங்களாம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த தொடங்கினாங்களாம். வேலை ஸ்தலத்துல சூழல் மாற ஆரம்பிச்சுதான். கோபம் குறைஞ்சுதான், அமைதி அதிகரித்துதான், சிரிப்புகளும் வந்துதான். அவர்களோட மேனேஜரும் கவனித்தாராம். இந்த இடம் வேற மாதிரி இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாராம். எல்சா அமைதியா தேவனுக்கு நன்றி சொன்னாலாம். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது, நம்ம ஒருவருக்கொருவர் சங்கீதம், ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய பாடல்களை பேசும்போது தேவன் அந்த இடத்தை நம்மளுடைய சமாதானத்தினால் நிரப்புவான்னு சொல்லிட்டு. தேவனுடைய பாடல்களால நம்ம வார்த்தைகளை நிரப்புனா நம்ம மற்றவர்களுக்கு சந்தோஷமோ சமாதானமோ கொடுக்க முடியும். ஆமென்.